அன்னைக்கு எப்பவும் போல் என் நண்பனும் நானும் காலேஜுக்கு கிளம்பி போயிட்டுருந்தோம். இந்த ஹெல்மெட் எடுத்து வைமா. பேக் எங்கம்மா? நானாடா காலேஜ் போறேன். நேத்து எங்க போட்டு அங்கே கிடக்கும் பாரு. இந்த நாய் வருவானா வரமாட்டானா? எவ்வளோ நேரம் தான் வெயிட் பண்ணிருக்கிறது? ஐயோ, இன்னைக்கனா எப்படியாச்சும் அவளை பார்த்தலான்னு பார்த்தாக்கா இவன் வேற வந்து தொலை மாட்டேன்றானே கடவுளே. தண்ணி கொஞ்சம் கொடுமா. ஏன்டா சாப்பிடலையாடா? இல்ல, காலேஜ் மதியம் வரைக்கும் தான், நான் வந்து சாப்பிட்டுக்கிறேன். போயிட்டு வரேன், டைம் ஆச்சு. வருதல எப்போ வருது பாரு. ஏன் மச்சான் எவ்வளோ நேரம்டா வெயிட் பண்ணுறேன்? ஒன்றுன்றா, கொஞ்சம் டைம் ஆகி போச்சு. சரி ஏறா. ஏன்டா ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரலையாடா? இங்கே இருக்கிற காலேஜுக்கு எதுக்குடா ஹெல்மெட்டு? அதில் நேற்று தான் நான் ஹேர் கட் பண்ணிக்கிறேன் எனக்கு பிடிச்ச மாதிரி. நீ இதை போய் ஹெல்மெட் போட்டு மூட சொல்கிறேன். மாட்டேன். யாரா பைத்தியக்காரனா இருப்பான் போலியே, ரெண்டு பக்கம் இண்டிகேட்டர் போட்டு ஓட்டிட்டு இருக்கான். இவன் இப்படி இண்டிகேட்டர் போட்டு ஓட்டிட்டு இருந்தா எந்த பக்கம் வளைய போறான்னு பின்னாடி வர நமக்கு எப்படா தெரியும்? அவன் போதையை போட்டு போயின்னுக்கிறான் வச்சு. அவன் எந்த பக்கமும் வளையிற மாதிரி தெரியல. நீ ஏறி வேகமாக போச்சு. இன்னைக்குனா போயிட்டு அவ்வளோ சீக்கிரமா பார்க்கணும். போறேன்டா. மச்சான், அடி ஒன்றும் ஆகலைல்ல? இல்லைடா போகலாம். அடி விளையாடாதடா, பயமாக இருக்கு. படி என்னை விட்டு போயிடாதடா. கண்ணை திறந்து பாருடா. படி எனக்கு ஃப்ரெண்டுன்னு சொல்லிக்க ஒன்றை விட்ட யாரும் இல்லைடா. வீட்டில் அம்மா கிட்ட நான் என்னடா சொல்லுவேன்? அன்னைக்கு மட்டும் என் நண்பன் என் கூட வரும்போது ஹெல்மெட் போட்டிருந்தானா இன்றைக்கி என் கூட இருந்திருப்பான். நம்மளுடைய இறப்பு நமக்கு வலிக்கிறத விட நம்மளை சார்ந்து இருக்கிறவங்களுக்கு தான் அதிகமாக வலிக்கும். விபத்துன்றது நமக்கு தெரிஞ்சு நடக்கிற விஷயம் இல்லை, நம்ம எதிர்பார்க்காத நேரத்தில் நடக்கிற ஒன்று. சாலை விதிமுறைகளை பின்பற்றுவோம், நம் உயிர் உறவுகளை காப்போம். நன்றி.